Hi, hello viewers. Welcome to our channel. Last video la nama state and central cooperative exams oda syllabus la oru subject ana cooperative credit and banking subject based questions வந்து பாத்திருப்போம். So இந்த வீடியோல அந்த questions வந்து கண்டினியூ பண்ண போறோம். So last video பார்க்காதவங்க அந்த வந்து பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. And நம்ம சேனல்ல இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க and bell button click பண்ணிக்கோங்க. And நம்ம வீடியோஸ்க்கு மறக்காம தேங்க்யூ ஒரு நன்றின்ற ஒரு மெசேஜ் மட்டும் போட்டுருங்க. அந்த ஒரு மெசேஜ் வந்து எங்களுக்கு இதை போலயே இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்கள் சைட்லேருந்து ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸாக இருக்கும் அது. ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ கொஷின்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். Question 31. Which type of account holder has the permission to overdraw the amount from his or her account? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, கரண்ட் அக்கௌண்ட். ஸோ கரண்ட் அக்கௌண்ட்டோட அக்கௌண்ட் ஹோல்டருக்கு வந்து அமௌண்ட்டை ஓவர் ட்ரா பண்ணுற பெர்மிஷன் இருக்கும். அடுத்து கொஷின் 32. யூஸ்வலி இன் ஓவர் டிராஃப்ட் டு ப்ரொடெக்ட் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி பேங்கர் they levy dash discounting of bills of exchange is an arrangement under which a bank takes a bill of exchange maturing with a short period of time. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 60 days or 90 days. அடுத்து கொஷின் 33. The main aim of bankers for performing the subsidiary services is to earn a dash of the customers. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, குட்வில். ஸோ பேங்கரோட மெயின் எய்ம் ஃபார் பர்ஃபார்மிங் தி சப்சிடரி சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா டு ஏர்ன் தி குட்வில் ஆஃப் தி கஸ்டமர். அடுத்து கொஷின் 34. The services rendered by a banker as an agent of his customer are called option B, ஏஜென்சி சர்வீசஸ். ஸோ ஒரு பேங்கர் வந்து ஒரு ஏஜெண்ட்டாக சர்வீசஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ்க்கு அந்த சர்வீசஸை வந்து ஏஜென்சி சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கொஷின் 35. The written instructions given by the customer to banker to perform the services like collection and payment of money is noted down in dash. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் புக். ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் புக்ஸில் நோட் டவுன் பண்ணுவாங்க. அடுத்து கொஷின் 36. A dash is a person who is entrusted with some property by the settler or the author of the trust for the benefit of another person called beneficiary. So answer is option D, trustee. So a trustee is a person who is entrusted with some property by the settler or the author of the trust for the benefit of another person called beneficiary. அடுத்து கொஷின் 37. And dash is a person appointed by a testator to execute his will. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, எக்ஸிக்யூட்டர். ஸோ an executor is a person appointed by a testator to execute his will. அடுத்து கொஷின் 38. Services rendered by a banker not only to his customers but also to the general public are called as dash. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஜென்ரல் யூட்டிலிட்டி சர்வீசஸ். ஸோ ஒரு பேங்கர் வந்து கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் ஜென்ரல் பப்ளிக்கும் கொடுக்குற ஒரு சர்வீசஸை வந்து ஜென்ரல் யூட்டிலிட்டி சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து In Negotiable Instruments Act 1881, which section defines promissory note? ஸோ Negotiable Instruments Act 1881 law படி எந்த செக்ஷன் வந்து ப்ராமிசரி நோட்ஸை டிஃபைன் பண்ணோம் அப்படின்னு கேட்குறாங்க. அதை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, செக்ஷன் 4. ஸோ அந்த ஆக்டில் செக்ஷன் 4 வந்து ப்ராமிசரி நோட்டை டிஃபைன் பண்ணோம். அடுத்து கொஷின் 40. Dash is a system under which an individual bank carries on banking business with a network of branches spread all over the country. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பிரான்ச் பேங்கிங். அடுத்து கொஷின் 41. A check dated subsequent to the date of its issue is dash. Answer is option A, post dated check. அடுத்து question 42. A check dated before the date of its issue is called as option D, antedated check. So அதே மாதிரி the check dated before the date of its issue is called as antedated check. அடுத்து question 43. A drawer in the bill of exchange can also be a dash. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பேயி. ஸோ a drawer
in the bill of exchange can also be a payee. அடுத்து question 44. The rate at which RBI discounts approved bill of exchange is dash. So answer பார்த்தீங்கன்னா option D, discount rate. So RBI வந்து approved bill of exchange discount பண்ணுறது discount rateல. அடுத்து question 45. The lien is defined in dash. Answer பார்த்தீங்கன்னா option A, the sale of goods act. So the lien is defined in the sale of goods act. So இந்த ஆக்டில் தான் லீனை வந்து டிஃபைன் பண்ணப்படுது. அடுத்து question 46. The RTGS introduced by RBI in dash. So answer is option D, March 2004. ஸோ இந்த ஆர்பிஐ வந்து ஆர்டிஜிஎஸை மார்ச் 2004 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே ஆர்டிஜிஎஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட். அடுத்து question 47. Who is primarily liable on a promissory note? Answer is option B, maker. So a maker is primarily liable on a promissory note. அடுத்து question 48. How many parties are mainly involved in promissory note? ஸோ ப்ராமிசரி நோட்ஸில் எவ்வளோ பார்ட்டிஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 2. ஸோ தெர் ஆர் மெயின்லி 2 parties involved in promissory note. அடுத்து question 49. In a bill of exchange, drawee is the person dash. So answer is option B, on whom the bill is drawn. ஸோ bill of exchangeல drawee அப்படின்றது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா on whom the bill is drawn, அவங்கள தான் இந்த drawee அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து question 50. dash is a debt check. ஆன்சர் பார்த்தீங்கன்னா predated check. ஸோ predated check is called as a debt check. அடுத்து question 51. Name the person to whom the amount of the check is payable. So answer பார்த்தீங்கன்னா option C, drawee. So a drawee is the person to whom the amount of the check is payable. அடுத்து question 52. Discounting of bill of exchange is dash. So answer is option C, neither clean advance nor secured advance. So discounting of bill of exchange is neither clean advance nor secured advance. question 53. Expand NEFT. ஸோ நெஃப்ட் அப்படின்றத எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ நெஃப்ட் அப்படின்னா நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர். அடுத்து question 54. Which section of Negotiable Instrument Act 1881 defines endorsement? ஸோ இந்த சேம் Negotiable Instruments Act 1881ல எந்த செஷன் வந்து என்ட்ரோஸ்மெண்ட்டை டிஃபைன் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, செக்ஷன் 15. ஸோ நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட் 1881 ஆக்டோட செக்ஷன் 15ல என்ட்ரோஸ்மெண்ட்டை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து question 55. dash is an endorsement in which the endorser merely signs his name on the book of the instrument without mentioning the name of the person to whom the instrument is endorsed. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, blank endorsement. So in the blank endorsement is an endorsement in which the endorser merely signs his name on the book of the instrument without mentioning the name of the person to whom the instrument is endorsed. அடுத்து question 56. blank endorsement is otherwise called as dash. ஸோ blank endorsement வேறு எந்த மாதிரி கூப்பிடலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, general endorsement. ஸோ blank endorsement is also called as general endorsement. அடுத்து question 57. what does the term PIN, that is PIN, stands for? PIN அன்றதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். ஸோ PIN நம்பர் அப்படின்னா பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். அடுத்து question 58. the ATM installed at bank premises is also called as dash ATM. Answer is option D, on-site. ஸோ பேங்க் ப்ரிமைசஸில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற ஏடிஎம்மை ஆன்சைட் ஏடிஎம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அடுத்து question 59. KYC means dash. ஸோ KYC அப்படின்றது என்னது அப்படின்னு கேட்குறாங்க.
ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஸோ ஆப்ஷன் சி, நோ யுவர் கஸ்டமர். கேஒய்சி அப்படின்னா நோ யுவர் கஸ்டமர். அடுத்து question 60. The first bank in India to be given an ISO certificate. ஸோ எது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, கனரா பேங்க். ஸோ இந்த கனரா பேங்க்குக்கு தான் ஃபர்ஸ்ட் தான் ISO சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கப்படுது. ஸோ இந்த வீடியோவில் அடுத்த செட் ஆஃப் கொஷின்ஸை வந்து பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம் ரிமைனிங் கொஷின்ஸை. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் கமெண்ட்டில் மறக்காமல் தேங்க்யூன்ற ஒரு மெசேஜ் மட்டும் போட்டுருங்க. அந்த ஒரு மெசேஜ் வந்து எங்களுக்கு இதே போல் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த டவுட் இருந்தாலுமே அது கூட நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம். உங்கள் எல்லா டவுட்ஸை வந்து நாங்கள் கிளியர் பண்ணுவோம். தேங்க்யூ.